ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 23வது பாடல் பார்க்க போறோம். மல்காக்கும் மணிப்புயத்து மன்னன் இவன் மழவிடையோன் வில்காக்கும் வாழ் அமருள் மெலிகின்றான் என இறங்கி எல்காக்கும் முடி விண்ணோர் படையீந்தார் என வேந்தர் அல்காக்கை கூகையை கண்டு அஞ்சினவாம் என அகன்றார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எல் காக்கும் முடி, ஒளிவிடும் முடியணிந்த விண்ணோர் தேவர்கள், மல் காக்கும் வலிமை பெற்ற மணிப்புயத்து அழகிய தோள்களை கொண்ட மன்னன் இவன் இந்த ஜனக மன்னன், மழவிடையோன் வில் காளை ஊர்தியை உடைய சிவனது வில்லை காக்கும் வாழ் அமருள் காப்பதற்காக செய்யப்படும் கொடிய போரில் மெலிகின்றான், வர வர தளர்ச்சி அடைகின்றான் என்ற காரணத்தினால் இறங்கி இரக்கம் கொண்டு படை ஈந்தார் என 4 வகை படைகளை அழித்து உதவினார் என்பதால் வேந்தர் பகையரசர்கள் அல் காக்கை இரவில் காக்கைகள் கூகையை கண்டு கோட்டானை பார்த்து அஞ்சின என அகன்றார். அஞ்சியவற்றைப் போல அஞ்சி ஓடினார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். நம்ம சென்ற பாடல்ல பார்த்தோம்ல, அதாவது சீதையின் மேல் இவர்கள் விருப்பம் கொண்டு ஆனால் அந்த வில்லை தூக்கக்கூடிய வலிமையும் இல்லாம அவமானமும் பட்டு, அதே சமயம் அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, சீதையின் மீது அவங்களுக்கு விருப்பம் ரொம்ப அதிகமானதுனால ஜனக மன்னன் மீது பல பேர் போர் தொடுத்தார்கள் அப்படின்னு. அப்படி நிறைய பேர் நிறைய முறை ஜனக மன்னன் மீது போர் தொடுத்தார்கள் அப்படின்னு. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றாரு. அதாவது பகைவர்களோடு ஜனகன் போர் செய்த போது கொஞ்சம் கொஞ்சமா ஜனகன் தளர்ச்சி எப்பெல்லாம் அடையறானோ அப்பெல்லாம் தேவர்கள் படை கொடுத்து உதவினார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு கருத்து. இன்னொன்னு, இப்படி தேவர்கள் படை கொடுத்து உதவுவதனால இவனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு, இவனோட போர் தொடுக்கவே முடியாது அப்படின்னு பகை அரசர்கள்லாம் அஞ்சி ஓடினார்கள் அப்படின்னு இன்னொரு கருத்து சொல்றாரு. இதற்கு ஒரு உவமையும் சொல்றாரு. அதாவது கோட்டான்ங்கிறது ஆந்த வந்து பாக்கிறதுக்கு காக்காயோட பெருசாகவும் வலிமையானதாகவும் இருக்கும். ஆனா பகல் நேரத்துல காக்கா கோட்டானை ஜெயிச்சிரும். அதே சமயம் கோட்டான் ராத்திரி நேரத்துல அதை ஜெயிக்கவே முடியாது. அதை தான் இங்க உதாரணமா சொல்றாரு. இதே கருத்து தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள்ல காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குறள், அதாவது திருக்குறள்ல 481வது குறள், அதை படிக்கிறேன் கேளுங்க. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. ஒரு ராஜா தான் நினைக்கிற நேரத்துல தான் போய் சண்டை போடணுமே ஒழிய, தனக்கு தோதான நேரத்துல தான் போய் சண்டை போடணுமே ஒழிய, எதிராளி வந்து கூப்பிடுறாங்கிறதுக்காக உடனே சண்டைக்கு போயிட முடியாது. அவன் சரியான சந்தர்ப்பம் சரியான கால நேரம் பார்த்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். அதுக்கு உதாரணமா இதே மாதிரிதான், அதாவது பகல் நேரத்துல காக்கா ஜெயிச்சிரும், ஆனா இரவு நேரத்துல கோட்டான் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதே கருத்தை தான் இங்கேயும் கம்பர் கையாளுறாரு. அதாவது எப்படி உதவினார்கள் தேவர்கள் அப்படின்னா, படை ஈந்தார் அப்படின்னு வருது இல்ல, அந்த இடத்துல படை அப்படிங்கிறது 4 வகை படைகளையும் குறிக்கும். நம்ம சொல்றோம்ல, ரத கஜ துரக பதாதியர்கள் அப்படின்னு. ரதம் தேர்ப்படை, கஜம் யானைப்படை, துரகம் குதிரைப்படை, பாதம் ஃபுட் சோல்ஜர்ஸ் அதாவது சாதாரண ஆளுங்க. இந்த மாதிரியான 4 வகை போர் வீரர்கள், அதாவது இந்த மாதிரியான 4 படையையும் கொடுத்து உதவினார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இந்த போர் எப்படி நடந்தது, பகையரசர்களுக்கும் ஜனகனுக்கும் எப்படி நடந்தது அப்படின்னா, காக்கும் வாழ் அமருள், அமர்னா போர்னு அர்த்தம். வாழ் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அடிக்கடி நம்ம பயன்படுத்துற வார்த்தை, அதாவது தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல 367வது நூற்பா வாழ் ஒளி ஆகும் அப்படின்னா அது ஒளியை குறிக்கும், ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கத்தை குறிக்கும். அப்புறம் கீர்த்தி ரொம்ப புகழ குறிக்கும். இதெல்லாம் தவிர கூர்மை, கொல்லுதல், ஏன்னா வாழ் படைக்கலம் இருக்குல்ல, அதனால சோடுன்னு சொல்றோம்ல, அந்த கத்திங்கிறதுனால அது கொல்லுதலையும் குறிக்கும் கூர்மையையும் குறிக்கும்.
இதெல்லாம் தவிர ஈர்வாள் நம்ம ரம்பம்னு சொல்றோம்ல, அதுவும் அந்த பொருளும் இருக்கு. நம்ம திருக்குறள்ல நிலையாமைங்கிற அதிகாரத்துல 4வது குறள், அதாவது திருக்குறள்ல 334வது குறள், நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய மொத்த வாழ்க்கையில ஒரு கூறு தான் அது. அப்படி எதை வச்சு கூறு போட்டது அப்படிங்கிற இடத்துல இது வாழது உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெரியன், அந்த இடத்துல வாழுங்கிறது ரம்பத்தை குறிக்குது. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி பல பொருள் இருக்கு. நம்ம கலப்பைங்கிற பொருள் கூட பார்த்துருக்கோம். கலப்பை, உழுப்படையின் கொழு, இந்த மாதிரியான பொருள்லாம் இருக்கு. இதெல்லாம் தவிர கொடுமை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. அந்த அர்த்தத்துல தான் இந்த பாடல்ல வந்திருக்கு. நம்ம சாதாரண அரக்கி, ரொம்ப கொடுமையான அரக்கி அப்படின்னு சொல்றதுக்கு வாள் அரக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப கொடுமையான அரக்கி அப்படின்னு அர்த்தம். அப்படி பகை அரசர்களோட போர் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட ஜனக மன்னன் அப்படின்னு சொல்ற இடத்துல மல்காக்கும் மணிப்புயத்து மன்னன் இவன் அப்படின்னா, இவன் தோள், எப்பவுமே தோள் தானே ரொம்ப பராக்கிரமங்கள், வீரத்துக்கு அதை தானே அடையாளமா சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல மணி அப்படிங்கிறது அழக குறிக்குது. அழகிய தோள்களை வலிமையான மல்காக்கும், அதாவது வலிமை, மல்லுனா வலிமை, அதனாலதான் மல்யுத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரெஸ்லிங்க. ரொம்ப வலிமை வாய்ந்த அழகிய தோள்களை கொண்டுள்ள ஜனகனிவன் அப்படின்னு சொல்லி இந்த வில்லை காப்பதற்காக படை கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வில்லு யாருடைய வில்லு அப்படின்னு சொல்ற இடத்துல மழவிடையோன் வில் அப்படின்னு சொல்றாரு. விடைன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரிஷப வாகனத்தை குறிக்கும், நந்தியை குறிக்கும். மழவிடையோன் அப்படின்னா காளை, இளங்காளையை ஊர்தியாக கொண்டுள்ள சிவன் அப்படின்னு. வெறும் காளை விடையோன்னு மட்டும் சொல்லல, மழவிடையோன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல மழை அப்படிங்கிற சொல் அது மழமை, மாழை, இது எல்லாமே இளமை இல்லாட்டி குழந்தை அப்படிங்கிற பொருள் குறிக்கும். அதனாலதான் மழைக்களிறு அப்படின்னா ரொம்ப இள யானை அப்படின்னு அர்த்தம், யானைக்குட்டியை குறிக்கும். நம்ம மழலை அப்படிங்கிற சொல்லும் அதனாலதான் வந்திருக்கு. மாழை வயதில் இருப்பவர்கள் பேசக்கூடிய சொற்கள் மழலை சொற்கள். எதுக்கு சொல்ல வரேன், அது இளமையை குறிக்கும். அந்த மாதிரி இளங்காலையில் ஊர்தி, அதை ஊர்தியாக கொண்டுள்ள சிவனின் வில் அப்படிங்கறதான் மழவிடையோன் வில் அப்படின்னு சொல்றாரு. போர் செய்து செய்து இவரும் ஜனகமன்னனும் தளர்ச்சி பெறுகிறார் அப்படிங்கறதான் இவர் குறிப்பா காக்கான்னு, சாதாரணமா காக்கான்னு சொல்லாம அல் காக்கை கூகையை கண்டு, எப்படி ராத்திரி நேரத்துல தானே காக்கா கோட்டான கண்டு அஞ்சும், பயந்து ஓடிரும். அதனால வெறும் காக்கைன்னு சொல்லாம அல் காக்கை கூகையை கண்டு அப்படின்னா, இரவு நேரத்தில் கூகையை கண்டு காக்கை எப்படி பயப்படுமோ அந்த மாதிரி பயந்து நடுங்கி ஓடினார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. மல்காக்கும் மணிப்புயத்து மன்னன் இவன், மழவிடையோன் வில்காக்கும் வாழமருள் மெலிகின்றான் என இறங்கி, எல்காக்கும் முடி விண்ணோர் படையீந்தார் என வேந்தர் அல்காக்கை கூகையை கண்டு அஞ்சினவாம் என அகன்றார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.